Praise the Lord. Good morning everybody. எல்லாருக்குமே ஒரு இது யூடியூப் போங்க, அன்ஷாக்கிள்டு மினிஸ்ட்ரி கிளிக் பண்ணுங்கள், உள்ளே போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எத்தனையோ காரியங்களை நம்ம ஷேர் பண்ணுறோம். ஆண்டுடைய வார்த்தைகள் கடைசி காலம், தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஒரு நிமிடம் நம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாதபடிக்கு நீர் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பாதையில் நேர்த்தியாய் நடக்க, வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாமல் உம்முடைய அன்பில் நடக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நான் உங்களோடு வார்த்தைகளை ஷேர் பண்றதுனால ஒரு குட்டி கதையோட நான் ஆரம்பிக்கிறேன். ஒரு சமயம் ஒரு ஓட்டப்பந்தய வீரன், நான் கன்னியாகுமரி எல்லையிலிருந்து டெல்லி வரை, காஷ்மீர் வரை நான் ரன்னிங்லேயே போகிறேன் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாப்புல. அப்போ ரன்னிங்லேயே போகும்போது அப்போ ஒருத்தன் ஊடி வர, அவனுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய அவார்டு, ஆன் த வேல அவனுக்கு கிடைக்கக்கூடிய எல்லாத்தையும் பார்த்துட்டு ஓடி வரான். அவன் என்ன நினைக்கிறான், அவன் ஓடி வந்து அந்த ஓட்டப்பந்தய வீரர்கிட்ட சொல்கிறான், நானும் உங்களோட ஸ்பீடாக ஓடி வரேன், நீங்கள் எவ்வளோ தூரம் போனாலும் நானும் உங்களோட ஓடி வருவேன், நீங்கள் என்ன பண்ணாலும் நானும் உங்களையே பின்பற்றி வருவேன் அப்படிங்கிறான். உடனே அந்த வீரன் ஒன்றுமே சொல்லலை. அந்த ஓட்டப்பந்தய வீரன் அவனை மேலே கீழே பார்க்குறான், லுக்கு விடுறான், ஒன்றுமே சொல்லாமல் அமைதியாக போகிறான். போயிட்டு ஒரு பெருமூச்சு விடுறான். அதாவது அவனுக்கு தெரியுது இவன் எதுக்காக இவனை பின்பற்றி வரணும்னு ஆசைப்படுறான்னு. இவன் ஆண்ட வேல ஓடுற ஓட்டத்தில் இவனை நிறைய பேர் சந்திக்கிறாங்க. பிரதமர் சந்திக்கிறார், மினிஸ்டர் சந்திக்கிறாங்க, சிஎம் சந்திக்கிறாங்க, வெளிநாட்டினர் சந்திக்கிறாங்க, நிறைய பரிசு பொருள் வருது, நிறைய கிஃப்ட் வருது, மாலை விழுது, மரியாதை இருக்கு, எல்லாம் இருக்கு. இதைய பார்த்து இவன் என்ன பண்றான், அட்டா 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 இவரோட நானும் ஓடினா நமக்கு இதெல்லாம் கிடைக்கும், நம்மளும் என்ஜாய் பண்ணலாம்ல அப்படின்னு இவன் நினைக்கிறான். கூட ஓட்டிட்டு வருவேன், அதான் சொல்றான், நான் உங்களுக்காக உயிரே கொடுத்து ஓடி வருவேன், நீங்க எவ்வளவு தூரம் ஓடுமோ அவ்வளவு தூரம் நானும் ஓடி வருவேன், நான் உங்களுக்காக எல்லாம் செய்வேன் அப்படிங்கிறான். புரியுதா? அப்போ அடுத்ததான் இவர் ஒண்ணுமே சொல்லல. அவர் பார்த்து சொல்றான், இந்த வீரன் பார்த்து சொல்றான், உன்னால என்னோட ஓடி வர முடியாதப்பா. இவன் ஒண்ணுமே சொல்லல, அமைதியா போறான். இவன் என்ன பண்றான், அப்படியே பார்க்குறான், இவர் மட்டும் ஓடிட்டு இருக்க, கூட ஓடுவோம் விடக்கூடாது இவரை அப்படின்னு விடாதப்ப துரத்துறான். ஆனால் இவர் சொல்றாரு, உனக்கெல்லாம் ரெஸ்ட் எடுக்கலாம், எனக்கு ஒன்றும் ரெஸ்ட் எடுக்க முடியாதுப்பா, என்னோட ஓடி வர்றது கடும் பயிற்சி, அந்த பயிற்சி, அந்த எக்ஸசைஸ் யூ cannot do. நீ வெறும் அந்த உன்னுடைய உள்ளத்தோட கபடத்தை நான் அறிகிறேன். நீ எதுக்கு வர தெரியுமா, எனக்கு இந்த பெரிய மரியாதை, கிஃப்ட்டு, ப்ரைஸு, பெரிய பெரிய ஆள்களுடைய ஒரு அறிமுகம், இதையெல்லாம் பார்த்துட்டு உன்னோட தேவைக்காக ஓடி வர்ற. ஆனால் என்னுடைய பயிற்சி, கடும் பயிற்சி, இந்த உழைப்பில் நீ என்னோட நிற்க முடியாது அப்படின்ட்டு ஓடுறார். இன்னொருத்தனை ஆண்ட வேலை பார்க்குறாரு. அந்த ஓட்டப்பந்தய வீரர் சொல்கிறாரு, ஹேய் கமான் கம் ஹியர் ஃபாலோ மீ அப்படிங்கிறாரு. அவனும் பார்க்குறான், அவனுக்கும் சந்தோஷம்தான், ஓடி வரணும்னு தான் நினைக்கிறான். ஓடி வரும்போது அவன் சொல்கிறான், தலைவரே கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா எங்கள் வீட்டில் எனக்கு சில கடமைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வந்துடுறேனே அப்படிங்கிறான். உடனே அவர் சொல்கிறாரு, வீட்டில் உள்ள கடமைகள், வீட்டில் உள்ளவங்க அவங்க வேலையை அவங்கவுங்க செய்வாங்க, உனக்கு இதற்கான திறமை இருக்குது, அதனால தான் நான் உன்னை கூப்பிட்டேன், எல்லாத்தையும் கூப்பிடுறது இல்லை, நான் உனக்குரிய திறமைகளை வச்சு கூப்பிடுறேன், வீட்டில் உள்ளவங்க வீட்டில் இதை செய்யட்டும், யூ டூ யுவர் டியூட்டி அப்படிங்கிற. அப்போ இவனுக்கு மனதில்லை, இவர் இஷ்டத்துக்கு, இவருக்கு ஒன்றும் இல்லைன்னா எனக்கு நான் இல்லை இத்தனை இருக்குது அப்படி இப்படின்னு அவனோட முகம் ஒரு மாதிரி சுளிக்கிறான். இப்படியே போயிட்டு இருக்கான். ஒருத்தன் தானா வர்றான், நானும் உங்களோட ஓடி வரேன், ஐ ஆல்சோ ஓகே, நானும் சும்மா ஸ்மார்ட்டாக ஓடி இந்த உழைப்பில் நானும் பங்கு பெறேன்னு ஓடி வர்றான். அப்போ அவர் சொல்கிறாரு, அந்த ஓட்டப்பந்தய அந்த ஸ்போர்ட்ஸ்மேன் சொல்கிறான்,
அமைதியாக வர்றான் ஓடும்போது சொல்கிறான். ஆனால் ஒரு விஷயம், நான் போய் எங்கள் வீட்டில் போய் பாய் சொல்லிட்டு வரேன், ஏன்னா நான் உங்களோட வந்து தெரியாது, நான் பாய் சொல்லிட்டு வந்துடுறேன், அனுமதி வாங்கிட்டு வரேன், பர்மிஷன் வாங்கிட்டு வரேன். ஏன்னா அப்போ அவருடைய இந்த மனிதனுடைய கபடத்தோட உள்ளத்தினால இந்த ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு தெரியுது, நீ பாய்ன்னு சொல்லணும்னு எதுக்கு சொல்ற, அவன் வேண்டானா நீ நின்றுப்பாங்க, வரமாட்டேன், உங்களுக்கான திறமைகள் இருந்தும் நான் அழைக்கும் பட்சத்தில் நீங்கள் வராதே போகிறீர்கள், அப்படி சாக்கு சொல்லிட்டு நீங்க இந்த சூழ்நிலைகளை தப்பித்து ஓட வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனம் உடைஞ்சு போய் அவன் தொடர்ந்து தன்னுடைய பிரயாணத்தை தொடரான். ஆனா அவனுக்கு பின்னால அன்எக்ஸ்பெக்டட் பர்சன்ஸ்லாம் நிறைய பேர் அவரோட ஓடி வர்றதுக்கு சீஷர்களா அவன் பின்னால போயிட்டு இருக்கிறாங்க. எனக்கு அருமையானவர்களே, இது ஒரு சின்ன ஒரு சம்பவமா எடுத்துக்கொள்ளலாம். புரியுதுங்களா? இந்த சம்பவத்தின் மூலமாய் நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம்? ஒவ்வொரு மனிதனுக்கென்றும் கடவுள் ஒரு ஓட்டப்பாதையை வைத்திருக்கிறார். அந்த ஓட்ட பந்தயத்திலே, அந்த ஓட்டத்தின் பாதையிலே நாம் எப்படி கடந்து செல்கிறோம்? புரியுதா? நம்மளுடைய எண்ணங்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? நம்மளுடைய எண்ணங்களின் ஓட்டங்களை கடவுள் அறிகிறார். நம்ம நினைக்கிறோம் யாரும் அறியறது இல்லைன்ட்டு. கடவுள் நம்மளுடைய எண்ணங்களின் ஓட்டங்களை நன்கு ஆராய்ந்து அறிகிறார். அவரால் மாத்திரமே நம்மின் உள்ளத்தை அறிந்து கொள்ள முடியும். ஆகையால் வாழ்க்கையின் பாதையில் ஓடிக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு மனிதனையும் பார்த்து சொல்லுகிறேன், நீங்க ரொம்ப புத்திசாலி நினைச்சுக்காதீங்க. உங்க உள்ளத்தோடைய கன்னிங்னஸ் எல்லாம் கடவுளுக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்காதீங்க. படைக்கப்பட்ட நீங்களே இப்படி இருக்கும்போது படைத்த இறைவன் எப்படிப்பட்டவன்? ஏமாற்ற முடியாது இறைவனை. ஆகையால் இந்த இதுக்கு ரிலேட்டடா நாம் மனதை குழந்தை போல் வைத்துக்கொண்டு ஆண்டவர் நமக்கென்று நியமித்த ஓட்ட பாதையிலே நாம் ஓடி வெற்றி காணுவோம். சரி, இப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு வருவோம். கர்த்தருடைய இன்னைக்கு நமக்கு கடந்து போகிற வார்த்தை என்னவென்றால், கர்த்தராகிய நான் இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதித்தறியருமாய் இருக்கிறேன். கர்த்தராகிய நான் இருதயத்தை ஆராய்கிறவரும், நல்ல நோட்டீஸ் பண்ணுங்க, உள்ளிந்திரியங்களை சோதிக்கிறவருமாய் இருக்கிறேன். I, the Lord, search the heart and examine the mind. Jeremiah 17:10. எரேமியா 17:10. புரியுதுங்களா? I, the Lord, search the heart and examine the mind. நான் இன்னைக்கு உங்களுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி உங்களுக்காக என்ன பார்ட் எடுத்திருக்கேன்னா, லூக்கா 9:57 முதல் 62 வசனங்களை நாம் படிக்க போகிறோம். புரியுதுங்களா? Luke chapter 9 verses 57 to 62. அவர்கள் வழியிலே போகையில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். As they were walking along the road, a man said to him, I'll follow you wherever you go. அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு. Foxes have holes and birds of the air have nests. மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். But the Son of Man has no place to lay his head. வேறொருவனை அவர் நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். He said to another man, follow me. அதற்கு அவன், ஆண்டவரே, முன்பு போய் நான் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். But the man replied, Lord, first let me go and bury my father. அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார். There Jesus said to him, let the dead bury their own dead, but you go and proclaim the kingdom of God. பின்பு வேறொருவர் அவரை நோக்கி, ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிறதில் அனுபவித்துக் கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். Still another said, I follow you, Lord, but first let me go back and say goodbye to my family. அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியானவன் அல்ல என்றார். Jesus replied, no one who puts his hand to the plow and looks back is fit for service in the kingdom of God. இந்த 6 வசனங்கள்ல 3 விதமான சிஷ்யர்களை பற்றி நான் இங்கே பேச விரும்புகிறேன். இது
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சீஷர்களாகி அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களை பற்றின ஒரு பிரசங்கம் அல்ல. சீஷர்களாய் அழைக்கப்பட்டும் சீஷர்களாய் மாறாத சீஷர்களை பற்றின ஒரு வார்த்தை இது. ஒருவன் சீஷராய் மாறினால் மாத்திரம் போதாது, கடைசி வரை அவன் சீஷனாய் இருக்க வேண்டும். நடுவழியிலே ஓடி போனாலும் பிரயோஜனம் இல்லை. சீஷனா மாறின பிறகு ஒரு தடவை இயேசுவினிடத்தில் வருகிறார்களாம். அதாவது அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பா வர்றாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இயேசு என்ன செய்கிறார்? சிலரை ஒரு பக்கமும் சிலரை இந்த பக்கமும் பிரிக்கிறார். இன்னொரு பக்கத்துக்கு பிரிக்கப்பட்டவங்களை பாதாளத்துக்கு, அதாவது நரகத்திற்கு அனுப்பப்பட போகிறார்களாம் அவர்கள். அவங்க குழம்பி போறாங்க. இயேசுவை பார்த்து சொல்றாங்க, என்ன நாதா, எங்க தெரியலையா உமக்கு? என்ன உம்முடைய நாமத்தினாலே பிரசங்கித்தோ, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோ, உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம். In your name drive out demons and perform many miracles. Did we not prophesy in your name? கேக்குறாங்க. இப்படி அவர்கள் பலவிதமான பிரச்சனைகளை சொல்றாங்க. நான் இப்ப உங்ககிட்ட இப்படிலாம் கதை விடலாங்க. என்ன, எப்படி? நான் இப்படி செஞ்சேன், இப்படி செஞ்சேன், இவ்வளோ தீர்க்க தரிசனம், அந்த நோயாளியை சுகப்படுத்தினேன், இந்த நோயை சுகப்படுத்தினேன், இப்படி நான் மிராக்கிள் பண்ண, சப்பானி எந்திரிச்சு நடந்தாரு, கண்ணு தெரியாதவங்களுக்குலாம் கண்ணு வந்துச்சு, சாத்தான பிசாசெல்லாம் என்னை கண்டு அப்படி நடுங்கு தெரியுமா? இப்படியெல்லாம் நான் உங்ககிட்ட கதை உள்ள. நீங்க எப்படி கேட்பீங்க? அப்படி கேட்பீங்க. ஏன் தெரியுமா? உங்களுக்கு அது என்னன்னே தெரியாது. புரியுதுங்களா? ஆனா இந்த மாதிரி நான் அவர்கிட்ட கதை விட முடியுமா? மனுஷர்கிட்ட நாங்க சொல்லலாம், நான் இத்தனை வருடங்களாக தீர்க்க தரிசனம் உரைத்து கொண்டிருக்கிறேன் தெரியுமா, என்னை கொண்டு கர்த்தர் பல வருடங்களாக செயல்பட்டு வருகிறார், நான் பிசாசுகளை துரத்தினேன். அப்படி சொன்னா கூட எஃபெக்ட் இருக்காது. பிசாசுகளை துரத்தினேன், இன்னும் கூட கொஞ்சம் எஃபெக்டா, பிசாசுகளை துரத்தினேன். அப்பதான் கொஞ்சம் அந்த வெயிட் வரும். சரியா? வெயிட்டேஜ், நம்ம பேசுற பேச்சுல ஒரு வெயிட்டேஜ் இருக்கும் தெரியுமா? அப்படியே கெத்தா பேசும்போது கண்ணெல்லாம் பார்க்கணும் நீங்க, அப்படி ஒரு எஃபெக்ட் வரும். இப்படி நான் சொல்லலாம். ஆனா ஆண்டவர்கிட்ட இப்படி சொல்ல முடியுங்களா? யோசிச்சு பாருங்க. ஆண்டவர்கிட்ட போய் நாதா மறந்து விட்டதா, உம்முடைய நாமத்தினால பிசாசெல்லாம் துரத்துனேல, உம்முடைய நாமத்தினால தீர்க்க தரிசனம்லாம் உரைச்சல, உம்முடைய நாமத்தினால எத்தனை அற்புதம் செஞ்ச நாதா, அதுக்குள்ள மறந்து போய் விட்டதா அப்படின்னு சொன்னவர் நக்கலா உன்னை மேலே கிளி பார்ப்பாரு. பார்த்துட்டு, யாருடா நீ, உன்னை எனக்கு தெரியாது அப்படி சொல்லிட்டு போயிடுவாரு. சொல்றாரு, அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு அகன்றிருப்பாங்கள். ஈஸியா சொல்லிடுறாரு. எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா? உண்மையா தீர்க்க தரிசனம் உரைக்காதவன் தான் இப்படி சொல்லுவானுங்களா? சொல்லுங்க. உண்மையா பிசாச துரத்தாதவனால இப்படி சொல்ல முடியுமா ஆண்டவர்கிட்ட? உண்மையாவே பிசாச துரத்தி தீர்க்க தரிசனம் சொல்லி ஊழியம் செஞ்சவன் தான் இயேசுவை பார்த்து சொல்றான், உம்முடைய நாமத்தினால இதை செய்தோம் அதை செய்தோம் என்று. இயேசுவோ அவர்களை தெரியாது என்று சொல்லிவிட்டார். இயேசு என்ன பொய் சொல்கிறாரா? அப்போ இல்லை. ஒருவன் எவ்வளவு ஊழியம் செய்தாலும் கடைசி வரை அவன் விசுவாசத்தில் உறுதியை பற்றி கொண்டிருக்க வேண்டும். அவனுடைய செயல்களிலே அக்கிரமங்கள் இருக்கக்கூடாது. அவன் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறவனாக இருக்க வேண்டும். ஆகவே இன்றைக்கு அநேக பேர் இடையிலே ஓடிப்போய் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இன்னைக்கு நான் பேச போவது 3 விதமான சீஷர்களை பற்றினது. புரியுதுங்களா எனக்கு அருமையானவர்களே? இந்த 3 விதமான சீஷர்கள் குழுவில் ஏதாவது ஒரு குழுவில் நாம் ஒருவராக இருந்தால் நம்மை மாற்றிக்கொண்டு உண்மையான சீஷர்களாய் மாற வேண்டும். முதலாவது 57, 58 வசனத்துல உள்ளது. புரியுதுங்களா? அதுல என்ன சொல்றாரு? வழியில போகையில, ஆண்டவரே நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன்னு ஒருத்தன் சொல்றான்.
அதுக்கு இயேசு சொல்றாரு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை. இந்த இயேசுவை புரிஞ்சிக்கவே முடியறதில்லைங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டம். இயேசு போற இடமெல்லாம் தனக்கு பின்னே சீஷர்களை வர வேணும்னு அழைச்சிக்கிட்டே கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாரு. மீன் பிடிக்கிறவனா கூப்பிடுறாரு, வரி வசூலிக்கிறவனா கூப்பிடுறாரு, சும்மா இருக்கிறவனா வாடான்னு கூப்பிடுறாரு. இப்போ ஒருவன் தானாகவே வந்து சொல்லுகிறான், ஆண்டவரே நீர் எங்கே போனாலும் உம்முடன் வருகிறேன் என்று. உடனே இயேசு என்ன செஞ்சிருக்கணும்? வாடா மகனே, வாடா வாடா ராசா வாடான்னு கட்டி பிடிச்சி அவனே ஊழியத்துக்கு எடுத்துக்கணுமா இல்லையா? இப்பதான் அவன் கேட்கறான் வர்ட்டா அப்படின்னு. இவர் சொல்ற பதில பாருங்களேன். இங்க பாருப்பா, நான் நிறைய விட மோசம்டி, குருவிய விட மோசம்டி. நிறைய விடவா? அவன் பாக்குறான், நிறைய விடவா? அதாவது அதாவது நரி கூட பொந்துல போய் படுத்துக்குது. எனக்கு பொந்தும் இல்லை, பொந்தில்லாத இறைவன்பா நானு. பறவைகளை பத்தியா? அது கூடு கட்டி வாழுது. கூடில்லாத இறைவன் நான். பார்த்தீங்களா? பொந்தில்லாத கர்த்தர், கூடில்லாத நாதர். இப்ப இதெல்லாம் அவனுக்கு தேவையா? அவன் கேட்டானா? புரியாம தலையை பிச்சுக்கிட்டு இருந்திருப்பான் அவன். இப்ப என்ன கேட்டுவிட்டோம்னு இவர் இப்படி எல்லாம் சொல்றாரு. அவன் கேட்டானா, ஆண்டவரே பொந்து கிந்து வச்சிருக்கிறீங்களா? நீங்க தலையை எங்க சாய்க்கிறீங்க? நீங்க பில்லோ வச்சிருக்கீங்களா? நாதா அப்படியெல்லாம் அவன் கேட்டானா? கூடு வீடு வச்சிருக்கீங்களா? கேட்டானா? இதெல்லாம் அவன் என்ன கேட்டான்? உங்க பின்னாலேயே வர விரும்புற ஆண்டவரே, அதை தானே கேட்டுப்பட்டான். அதுக்கு அவர் என்ன பதில் கொடுத்துருக்கணும்? வண்டர்ஃபுல்டா, கம்டா, வாடா, நான் கூப்பிடாமே வந்துட்டியேடா, வெரி குட்ரா அப்படின்னு தானே கொடுத்து பேசி இருக்கணும். ஆனா இவர் என்ன விதமான ரிப்ளை அவனுக்கு கொடுத்திருக்கிறார் பாருங்கள். அவருக்கு தெரியும், ஒருவனை பார்க்கும் பொழுது நம்ம தான் இழிச்சு வாங்க. நம்மளா இருந்தா தேங்க்யூ சோ மச் அப்படின்னா உளுந்துருவோம். நமக்கெல்லாம் தேங்க்யூ சொல்றாங்க. அப்புறம் உங்களுக்காக நான் உயிரையே கொடுப்பேன் தெரியுமா? உயிரையே கொடுப்பானோமா? அவன் மனசுக்குள்ள சொல்றப்பா, உண்ட உயிரையே எடுப்பேன்டா நானு. வாய்ஸ் இது கேட்கும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? இழிச்ச வாங்க நம்பி தொலைச்சிருவோம் உயிரை கொடுப்பானோன்னு. நம்மட ஆண்டவரெல்லாம் அப்படி ஏமாத்த முடியாதுங்க. ஆண்டவரே நீர் எங்கே போனாலும் உம்முடனே வருவேன். நானா இருந்தா தேங்க்யூடா, தேங்க்யூ, வா 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 வான்னு சொல்லி கூப்பிட்டுருப்பேன். அப்பா நமக்கு ஒரு சிஷ்ய பிள்ளை கிடைச்சிட்டான் அப்படின்னு. இயேசு நிக்கிறாரு, பார்க்கறாரு. அவருக்கு தெரியும் இவன் என்னத்துக்கு வர பார்க்கறான். தெரியுமா தெரியாத ஆண்டவருக்கு? நம்ம தான் வெளி தோற்றத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், அவர் உள்ளத்தை பார்க்கிறாரு. புரியுதா? என்ன சம்பவம் தெரியுமா? ஒரு 10 நாளைக்கு முன்புதான் இயேசு 5000 பேருக்கு சாப்பாடு போட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட அந்த கூட்டத்தில் வந்தவங்க ஆண்கள் 1000 பேர்னா பெண்கள் குழந்தைகள்லாம் சேர்த்து ஒரு 10,000 பேர் அரௌண்ட் இருந்திருக்கலாம். அதுக்கு ஒரு 8 நாளைக்கு பிறகு ஒரு உயர்ந்த மலையில போய் மறுரூபம் மாறாரு. எலியா, மோசே எல்லாம் வந்து ஒரு பெரிய பிரைட்னஸ் அவருக்கு இதாகி அவர் அதெல்லாம் பார்க்குறான். புரியுதுங்களா? அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பான் மோசே. இவன் யாக்கோபு, யோவான், பேதுரு சொன்னதை வச்சு பேதுரு, யாக்கோபு இதெல்லாம் சொல்லி இருப்பாங்க மாட்டாங்களா என்ன? இவன் இயேசுவை பத்தினா அதிசயமான விஷயங்களை கேள்விப்படுறான். இவரோட போனா எப்பனாலும் சாப்பாடு கிடைக்கும். எந்த மலைக்கு போனாலும் இவருக்கு கூடாரம் அடிச்சு கொடுக்க ஆள் இருக்கு, தங்கறதுக்கு பிரச்சனை இல்லை. ஆகவே இயேசுவோட போனா சூப்பரோ சூப்பர் சூப்பர்னு இவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால தான் இவன் சொல்றான், நீங்க எங்க போனாலும் ஆண்டவரே வர ரெடி. 5000 பேருக்கு சாப்பாடு கொடுத்தாருல. அன்னைக்கு ராத்திரியே என்ன நடந்துச்சு தெரியுமா? அன்னைக்கு நைட்டு என்ன நடந்துச்சு தெரியுமா? கடல்ல நடந்து போறாரு. அவர் மட்டுமா நடந்து போறாரு? பேதுருவையும் நடக்க வச்சுட்டாரு. சோ இவனுக்கு தெரியும், இயேசுக்கு பின்னால போனா வெள்ளம் வந்தாலும் ஏறி நடந்து போயிடலாம். சாப்பாடு இல்லைனாலும் அச்சக்கா புச்சக்கா ஜீப் பூம்பானா சொன்னா அப்போ ரெடியா வந்துடும், கொடுத்துருவாரு. அதனால இவன் சொல்றான், நீர் எங்கே போனாலும் வர்றேன் ஐயா. இப்ப இயேசுக்கு கப்பர்நகூம்ல ஒரு வீடு இருந்தது இல்லையா?
தங்குறதுக்கு நேரம் இல்லை. இவனை பார்த்து சொல்றாரு, ராசா நரி இருக்குல்ல, நரி, அதை விட நான் மோசம்டி. நீ என்னோட வந்தீன்னா நரியோட வாழ்றத விட என் வாழ்க்கை கஷ்டம்டி. ஆர் யூ ரெடி? நரி எல்லாத்தையும் பண்ணிட்டு பொந்துக்குள்ள போய்க்கும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. எனக்கு தலை சாய்க்கிற கூட இடம் இல்லை. இவன் பார்க்குறான், குருவிக்கு கூட இருக்குடி, எனக்கு இதெல்லாம் இல்லை. நரிக்கு பொந்து இருக்குது, எனக்கு அதுவும் இல்லை. இயேசு இதை சொன்ன உடனே அவன் முகம் மாறி போகுது. அவன் இயேசு அதுக்கு பிறகு பின்தொடரல. எப்படி தெரியும்? இந்த இடத்துல வருகின்ற அந்த 3 தரத்தாருமே இயேசுவின் பின்னே வரவில்லை என்று அடுத்த அதிகாரத்துல முதல் வசனத்துல நமக்கு தெரியும். லூக்கா 10:1 எடுத்து பார்த்தீங்கன்னா, இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேற 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்பாக 2 பேராக அனுப்பினார். After this, Lord appointed 72 others and sent them 2 by 2 ahead of him to every town and place where he was about to go. புரியுதுங்களா? இதுல கிளியரா நமக்கு போட்டிருக்குது. ஆகவே நீர் எங்கே போனாலும் பின்னாலே வருவேன் என்று சொன்னவன் என்னோட வந்தால் உனக்கு இளைப்பாறுதல் கிடைக்காது என்று சொன்னவுடன் பின்தொடராமல் போய்விட்டான். முதலாவது குழு யார் தெரியுமா? மெட்டீரியல் சீக்கிங் டிசைபிள்ஸ். அநேகர் இயேசுவுக்கு ஊழியம் செய்ய ஏன் விருப்பம் தெரியுமா? ஊழியம் செய்தால் வரங்கள் கிடைக்கும், பிரசங்கம் பண்ணலாம், நிறைய மரியாதை கிடைக்கும், புகழ் கிடைக்கும். கர்த்தர் ஊழியக்காரங்களை ஆசீர்வதிக்கிறார். இப்படி உலக பிரகாரமான பணம், பொருள், பெயர் இவற்றுக்காக ஊழியம் செய்ய விரும்பியவர்கள் தான் இவர்கள். இப்படிப்பட்டவர்கள் ஒருவேளை ஊழியத்துக்கு வந்து விட்டாலும் கொஞ்ச காலத்திலே ஓடி போய் விடுவார்கள். இது ஊழியக்காரர்களுக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு மனிதனுக்கும் இது பொருந்தும். ஒவ்வொருவனும் இன்னைக்கு ஆண்டவரை என்ன நோக்கத்தோடு தேடுறான் தெரியுமா? ஆண்டவர்கிட்ட போனா ஏதாவது கிடைக்கும். எப்படி தேடுறோம்? நோய் வந்தா தேடுறோம், துன்பம் வந்தா தேடுறோம், நம்ம பிள்ளைகளுக்கு ஏதாவது கஷ்டம் வந்துட்டா ஆண்டவரை தேடுறோம், பிசினஸ்ல நஷ்டம் வந்தாலும் ஆண்டவரை தேடுகிறோம், டாக்டர்கிட்ட போகணும்னா ஆண்டவரை தேடுறோம், கண் பார்வை போச்சா ஆண்டவரை தேடுறோம், நாக்கு போச்சா ஆண்டவரை தேடுறோம், சரீரம் செத்து போச்சா ஆண்டவரை தேடுறோம். எல்லாரும் மாதிரி நம்ம பணக்காரங்களா இருக்க முடியல, நம்ம ஆசீர்வாதம் இருக்க, நம்ம சம்பாதிக்கிறது கைக்கு வாய்க்கு பத்தலையே ஆண்டவரை தேடுறோம். இப்படி ஒரு சுய நலத்திற்காய் ஒரு கெட்ட எண்ணத்துடன் நமக்கு என்ன வேண்டும் என்ன வேண்டும் என்ன வேண்டும் என்று சொல்லியே நாம் தேவனை தேடுகிறோமே ஒழிய அவருடைய இருதயத்தின் எண்ணங்கள் என்ன, அவர் எதற்காக நம்மை படைத்தார், அவர் என்னிடம் என்ன எதிர்பார்க்கிறார், நான் அவருக்கு விருப்பப்பட்ட மகனாய் வாழ்கிறேனா, இதை நம்ம பார்க்கறதே இல்லை. தேவை வரும்பொழுது மட்டும் கடவுள் நமக்கு, தேவை இல்லாத பொழுது நீங்க கொஞ்சம் சும்மா அமைதியா இருங்க, நான் பாட்டுக்கு என் வேலையை செஞ்சுட்டு வர்றேன். வேலைக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கிறவர் எத்தனை பேர்கள் இன்னைக்கு நம்ம இருக்கிறோங்க. இன்னைக்கு சொசைட்டில எல்லாம் மாறி போச்சு. எத்தனை பேர் ஒன்லி ஸ்டடீஸ், படிப்பு, சண்டே ஆனா டியூஷன்ஸ், ஸ்பெஷல் கிளாஸ். எத்தனை பேரண்ட்ஸ் சர்ச்சுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காம பிள்ளைங்களை அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து அனுப்புறீங்க. எத்தனை பேர் வேலை மட்டும்தான் வாழ்க்கைன்னு ஆண்டவரை மறந்து ஓடுறவங்க இருக்கிறீங்க. சொல்லுங்க, எத்தனை பேர் ஆண்டவரை மறந்து உங்களோட வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கீங்க சொல்லுங்க. ஆனா திடீர்னு ஒரு கஷ்டம் வரும்போதுதான் ஒரு அலர்ட் மைண்ட்ல அடிக்கும். ஐயோ, நம்ம ஓடி 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 நிறைய பேர் அப்படிதாங்க, ஓடி 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 சம்பாதிச்சு கடைசிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம கடைசிக்கு ஒரு நோயின்னு வரும்போது இப்போ ஆண்டவர் நம்மளுக்கு திரும்பி பார்க்க நேரம் இருக்குது. எத்தனை சுயநலமாய் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கோம். இவன் இந்த சீசனை நம்ம விளையாட்டா படிக்கிறோம். இந்த சீசன்ல ஒருத்தனாதான் நம்ம இருக்கிறோம். மெட்டீரியல் நமக்கு அது சந்தோஷம். எனக்கு இன்னைக்கு ஆண்டவர் 1 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டாரா, சந்தோஷம் ஆண்டவரே, நன்றி. இன்னைக்கு எனக்கு ஒன்னும் தரலையா,
இந்த ஆண்டவரை 24 மணி நேரம் தொழுதனே என்னத்தான் கொடுத்தார்? எவ்வளவு கேவலமான ஒரு வாழ்க்கையை நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என கருமையானவர். மெட்டீரியல் சீக்கிங் டிசைபிள்ஸ். இன்னைக்கு நாம எப்படி வாழ்ந்துட்டு ஆண்டவரை ஒவ்வொரு விஷயத்திலும், ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு நிமிடமும் தேடுகிறோமா? அவருடைய எண்ணத்தின் ஆழம் என்ன? அவர் எதற்காக என்னை படைத்தார்? இதான் என்ன அவருக்கு செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். என்னைக்காவது அவரை பார்த்திருக்கிறோம்? சிந்தி. இதை சிந்திச்சுட்டே இருங்க. 2வது குழுக்கு போயிடும். லூக்கா 9:59-60, 59-60. லூக் chapter 9:59-60 verses. வேறொருவனை அவர் நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார். இவனை பார்த்து இயேசு என்னை பின்பற்றி வா என்று சொன்ன போது இவன் என்ன சொல்றான் தெரியுமா? முதல்ல நான் என் தகப்பனுடைய காரியங்களை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றான். அவனுடைய அப்பா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அவனுடைய அப்பா இறக்கல. அவனுடைய அப்பா, அநேகர் வந்து நினைக்கிறாங்க அவனுடைய அப்பா இறந்துட்டாங்க. இவன் பர்மிஷன் கேட்கிறான், இயேசு கொடுக்க மாட்டேங்கிறார். என்ன கொடூரமானவர், காரியத்தை செஞ்சுட்டு தானே வரேங்கிறான். இதுக்கு கூடவா இயேசு கொடுக்க மாட்டார் பர்மிஷன் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. அப்படி ஆண்டவர் இருப்பாரா? யோசிக்க வேண்டாமா? இவருடைய மகன் போய் அப்பாவை அடக்கம் பண்ணி விட்டு வரக்கூட இந்த இயேசு விடுவார் இல்லையா என்ற ஒரு எண்ணம் நம்மளுடைய மனதிற்குள்ளாய் இதை படிக்கும் போது எழுப்பும். அது அப்படி அல்ல. அது அல்ல உண்மையான காரணம். யூதருடைய கலாச்சாரத்தின்படி மரித்த அன்றைக்கே அவர்கள் அடக்கம் செய்து விடுவார்கள். இவன் என்ன சொல்கிறான்? எனக்கு குடும்ப பொறுப்பு இருக்கிறது, என்னை நம்பி ஒரு குடும்பம் இருக்கிறது, ஆகவே அந்த குடும்ப பொறுப்பை முதலாவது முடித்துவிட்டு ஊழியத்துக்கு வருகிறேன். இப்போ வேதத்தின் அடிப்படையிலே ஒரு வசனம் இருக்குது இல்லையா? முதலாவது மத்தேயு 6:33, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். But seek first kingdom and his righteousness, all these things will be given to you as well. ஆண்டவர் இப்படியாக சொல்லவில்லை, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை மட்டுமே தேடிக்கொண்டிருன்னு சொன்னாரா? குடும்ப பொறுப்புகள் முக்கியம், பொருளாதாரம் முக்கியம், எல்லாம் முக்கியம் தாங்க. ஆனா முதலாவது நீங்க எதை தேடணும்? தேவனுடைய ராஜ்யத்தையும் அந்த நீதியையும் தேட சொல்றாங்க. தேடுனா மற்றதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். புரியுதா? உங்களுடைய இருதய சந்தோஷத்தை பார்த்தீங்களே, நீங்க என்னத்தை தேடுறீங்க? தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுறீங்களா? நம்ம கொஞ்சம் அந்த இடத்துல பிளேஸ் பண்ணி பார்ப்போம். பிளேஸ் பண்ணி பார்க்குறீங்களா? முதல்ல நம்ம என்னத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோங்க? நம்மளுடைய இறுதிய சந்தோஷத்துக்கு. ஏன் ஹார்ட் சந்தோஷமா இருக்கா? சினிமா சாங் பார்க்குறேன்னா வா ஐ ஆம் ஸோ ஹாப்பி, என்ன அப்படியே டைம் போகிறதே தெரியல, 1/2 hour 1 hour சினி சாங்ஸ், சினிமா செய்திகள். இவன் அவளை மேரேஜ் பண்ணான், இவன் இந்த படத்தில் நடிக்கிறான், இவன் இந்த படத்தில் விழுந்து காலை உடைச்சு கொண்டான். ஐயோ, அதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரெண்ட்ஸை வச்சு சேட் பண்ணுறது, சேட்டிங், சீரியல், இதெல்லாம் நம்ம மனசுக்கு அத்தனை இன்பமா இருக்குது, எத்தனை சந்தோஷங்கிறீங்க. ஆண்டவருடைய இருதயத்தின் சந்தோஷத்தை பார்த்தீங்களா? நீங்க முதலாவது எதை தேடணும்? தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேட சொல்லியிருக்காரு. இப்போ இவன் சொல்றான், முதலாவது நான் வீட்டுல இருந்து என் அப்பா அம்மா இறக்கும் வரைக்கும் நான் நல்ல பிள்ளையா இருக்கிறேன், அவரை அடக்கம் செஞ்சு, அவர் எப்போ சாகிறது, இவன் எப்போ அடக்கம் பண்றது செஞ்சிட்ட பிறகு அப்புறமா நான் ஊழியத்துக்கு வரேன். இப்படி சொல்றவன், சரி இப்படி சொல்றானே பொறுப்பா பையன், சந்தோஷப்படலாம். ஆனா இதே பையன்கிட்ட ஒரு பொண்ணை பார்த்து திருமணம் செய்ய வேண்டியது வந்து கேட்டோன்னு வைங்க, இவன் என்ன சொல்லுவானா? இதை சொல்லுவானா? ஐயோ எனக்கு குடும்பம், எங்க அப்பா அம்மாவை நான் பார்க்கணும், இதையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அம்மா நான் உன் மேரேஜ் பண்ணிக்கிறேன், எவனா சொல்லுவானா? எந்த பிள்ளையா சொல்லுமா? மேரேஜ் ஆக வேண்டிய வயசுலதான் மேரேஜ் ஆகணும் அப்படின்னு முதல்ல இவன் தான் பண்ணுவான். இப்ப எங்க போச்சு அம்மா அப்பாலாம்? குடும்ப பொறுப்பு, குடும்ப பாசம், வீட்டுக்கு நான் பிள்ளை. ஓ மை காட், ஒரு பொண்ணை பார்த்த உடனே இவனுக்கு எல்லாம் போயிடும். அன்பானவர்களே, இன்றைக்கு அநேகர் இப்படித்தான். உண்மையான குடும்ப பாசம் இல்லை, பொய், சாக்கு,
தேவ ராஜ்யத்துக்கு வருகிறவர்கள் குடும்ப பொறுப்பு என்ற ஒன்றை நடத்தக்கூடாது என்று கிடையாது. ஆனால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். தேடும் போது கர்த்தர் குடும்பங்களை பார்த்துக் கொள்வார். இன்னைக்கு அநேக சீஷர்கள் ஓடுகிறார்கள். ஏன் தெரியுமா? எனது குடும்பத்தின் பொறுப்புகளை நான் செய்ய வேண்டும். கர்த்தரை நம்புவது கிடையாது. எனக்கு அருமையானவர், முதலாவது இது சீஷர்களுக்கு மட்டும் இல்ல, நானும் ஆண்டவரை பின்பற்றுறவங்க எல்லாருமே சீஷர்கள் தான். புரியுதா? நானும் ஆண்டவரை பின்பற்றுகிற பாதையில் இருக்கிற நாம் என் மனதின் இனிமையை பார்க்காமல், என் மனதின் சந்தோஷத்தை பார்க்காமல் நாம் ஆண்டவருடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்களாய் மாற வேண்டும். மூணாவது குழு லூக்கா 9:61-62. லூக் chapter 9 verses 61-62. பின்பு வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரை உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு போய் நான் வீட்டில் இருக்கிற அனுப்புவித்துக் கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிறவன் எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியுடையவன் அல்ல என்றார். இங்க ஒருத்தர் சொல்றான், போயிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு வந்துடுறேன், டாட்டா காட்டிட்டு வந்துடுறேன். இதுக்கு போய் ஆண்டவர் கலப்பை கை பின்னிட்டு தேவராஜ்யத்துக்கெல்லாம் இருக்க முடியாது. எந்த தெய்வமே எத்தனை வார்த்தை ஆண்டவர் போடுறாருங்க. போகும்போது போயிட்டு வரேன்னு சொல்றது தானே மரியாதை. நாய் பார்த்தீங்களா? நாய் ஏதோ அவசரமா போற மாதிரி அப்படியே போயிட்டு இருக்கோம். அதுக்குலாம் டாட்டா சொல்லாது. எந்த மிருகமாவது பாய்ன்னு சொல்லிட்டு போதா? நாய் எங்கேயாவது போதா டாட்டா அப்படி சொல்லிட்டு போதா? மனுஷன் தான் சொல்லிட்டு போவான். அப்படி மனிதனுக்கு மனித தன்மையை உருவாக்கினவர் இவர் தானே. அப்படி இவன் என்னதான் கேட்டுட்டான்? போய் பாய் சொல்லிட்டு வரேன் தானே கேட்டுட்டான். அதுக்கு இவ்வளோ பெரிய வார்த்தையை சொல்றாரே, கலப்பையிலே கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் இல்லை. என்னையா இது? என்னத்தான் நான் பெருசா சொல்லி யோசிச்சிருப்பான். இவ்வளவு பெரிய வார்த்தையை ஆண்டவர் ஏன் சொல்றாரு? என்ன அப்படி என்ன பெரிய வார்த்தையை கேட்டுவிட்டேன், ஒரு பாய் தானே சொல்லிட்டு வரேன்னு சொன்னேன். அதுக்குள்ள ஏன் ஆண்டவர் இப்படி கலப்பையில கையை வச்சு பின்னிட்டு பார்க்கணும், தகுதி தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன்ல? வா, இவ்வளவு பெரிய வார்த்தை, அவ்வளோ பெரிய குத்தமாவா நான் கேட்டுட்டேன். இதிலிருந்து என்ன தெரிய வேண்டும் உங்களுக்கு? இதில் ஏதோ வேறு ஒன்று இருக்கிறது. ஆண்டவர் இப்படி சொல்லுகிற ஒரு காரியம் என்றார். யூத கலாச்சாரத்திலே போய் வருகிறேன் என்று சொல்லுவதல்ல, கேட்பது, பர்மிஷன். இவங்க வேண்டாம்னா போக முடியாது. பாய்ன்னு சொன்னா வேண்டாம், போகாதா போக முடியாது, அனுமதி வாங்க வேண்டும். இவன் என்ன சொல்லுகிறான்? உம்மை பின்பற்றி வர நான் என் வீட்டிலே அனுமதி வாங்கி கொண்டு வருகிறேன் என்று சொல்லுகிறான். யார்கிட்ட போய் அனுமதி கேட்கிறது? ஒரு விவஸ்தை இருக்கணும். கர்த்தருடைய ஊழியம் தான் உலகத்திலே சிறந்தது. கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு தான் அவனவன் எதை வேண்டுமானாலும் விட்டு கொடுக்க வேண்டும். இயேசு தயங்கி சொல்லல. அவர் உறுதியாக ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியாவது, சகோதரியாவது, பிள்ளையாவது, சகோதரியாவது, தன்னுடைய ஜீவனையாவது வெறுத்து விட்டு வராவிட்டால் எனக்கு சிஷ்யனாய் இருக்க மாட்டான். ஏனென்றால் அவருக்கு தெரியும், இத்தனையும் விட்டு விட்டு பின்தொடர்வதற்கு தகுதியானதுதான் அவருடைய ஊழியம். அந்த அளவுக்கு ஊழியம் பெருமையானது என்பது அவருக்கு தெரியும். ஆனா இப்ப இவன் சொல்றான், உம்மை பின்தொடர்ந்து உமக்கு சீஷனாக உமக்கு ஊழியம் செய்வதற்கு நான் வீட்டிலே அனுமதி வாங்க வேண்டும். இப்படி அவன் சொல்லி இயேசுவை அவமதிக்கிறான். புரியுதுங்களா? இன்னைக்கு நம்மளும் அப்படிதான் எத்தனையோ டெசிஷன் அடம் பிடிச்சு எடுக்கிறோம். ஆனால் ஆண்டவரை பின்பற்றுவதற்கு நாம என்ன டெசிஷன் இந்த இருதயத்துல எடுத்திருக்கோம்? இது சீஷன்ங்கிற மத்தியில மட்டும் பார்க்க வேண்டாம். உங்களையும் அந்த இடத்துல பிளேஸ் பண்ணி இண்டிவிஜுவல் மனுஷன் ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் அந்த இடத்துல உங்களை பிளேஸ் பண்ணுங்க. ஆண்டவரை பின்பற்றுவதற்கு நீங்க எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள்? தகுதியுடையவர்களாய் இருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து வா என்று சொல்லுகிற இடத்திலே நீங்கள் இருக்கிறீர்களா? வா என்று கூப்பிட்டாலும் சாக்கு போக்கு வா என்று கூப்பிட்டால் நீங்கள் தகுதியுடையவர்கள். அப்படி தகுதியுடையவனா இருந்தும் சாக்கு போக்கு சொல்லுகிற இடத்திலே நீங்கள் இருக்கிறீர்களா? ஆண்டவரை அவமதிக்கிற இடத்திலே நீங்கள் இருக்கிறீர்களா?
ஆண்டவருடைய நாமத்தை தூஷிக்கிற இடத்திலே நீங்கள் காணப்படுகிறீர்கள். இங்கே முதலாவது சீஷன் இயேசுவை வெறுப்பேற்றினான். இரண்டாவது சீஷன் இயேசுவை துக்கப்படுத்தினான். மூன்றாவது சீஷன் இயேசுவை அவமானப்படுத்தினான். அதுதான் இயேசுவுக்கு கோபம் வந்தது. அவர் சொல்லுகிறார், களப்பையிலே கை வைத்து பின்னிட்டு பார்க்கிறவன் சீஷனாயிருக்க தகுதி இல்லை என்று அவர் சொல்லவில்லை. ஊழியத்திற்கு தகுதி இல்லை என்று சொல்லவில்லை. மனிதனாயிருக்க கூட தகுதி இல்லை என்று சொல்லவில்லை. என்ன சொல்றாரு? தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறதுக்கே தகுதி இல்லடா நீ. எவ்வளவு பெரிய வார்த்தை! அன்பானவர்களே, கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு நான் அவருடைய அனுமதி வாங்க வேண்டும், இவருடைய அனுமதி வாங்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. கர்த்தருடைய ஊழியத்திற்கு அழைத்திருந்தார், அதற்கு அனுமதி வாங்க நினைத்தால் அது ஆண்டவரை அவமானப்படுத்துவதாகும். ஊழியம்னா ஒன்லி அந்த ஊழியத்துக்கு அப்படி இல்லை, ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த கடமை இருக்கிறது. நான் ஆண்டவரை பத்தி ஒருத்தர் சொன்னாலே ஒரு ஊழியம், அந்த பைபிள் கொடுத்தா ஒரு ஊழியம். இன்னைக்கு ஒரு ஆண்டுடைய வார்த்தையில நீ இப்படி நடக்கக்கூடாது என்று ஒருவனை கண்டித்து திருத்தினாலே அது ஊழியம். வேதத்தில இப்படி இருக்கிறது, நீ கடந்து போகும் பாதை தவறு என்று சொன்னாலே ஊழியம். இன்னைக்கு தப்ப டைரக்டா யாராலையும் சுட்டி காட்ட முடியறது இல்ல, பயப்படுறாங்க. ஏன்னா எனக்கு இவன் வேணும், அவன் வேணும், அவன் வேணும், மனுஷன் வேணும் வேணும் வேணும்னு சொல்லிட்டு ஜால்ராடிக்கிற மனிதனாய் மாறிவிட்டான் இன்று. இன்னைக்கு பயம் மனிதனுக்குள், மன உறுதி இல்லை. ஏன்னா மூஞ்சிக்கு நேரம் ஒருத்தனின் தவறை தவறு என்று சொன்னால் அவனை உலகத்திற்கு பிடிக்கவில்லை, பலருக்கு பிடிக்கிறது இல்லை. ஏன்னா அதனால ஜாலர் ஆயிடுறாங்க. நான் சொல்றது கரெக்ட் தானே, அவன் கேட்பான், அவன் இடிச்சுட்டு நான் சொல்றது கரெக்ட் தானே. நீ இப்படிப்பட்ட நீ தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க தகுதியானவன் இல்லை. நாம் எப்படிப்பட்ட உலகத்திலே வாழ்கிறோம்? தொழில் செய்வதற்கு அநேக பிள்ளைகள் பெற்றோரிடத்திலே அனுமதி கேட்பது கிடையாது. வேறு சிலர் போராடி அனுமதி வாங்கிக் கொள்கிறார்கள். இப்படி உலக பிரகாரமான காரியங்களுக்காக அனுமதியை பெரிதுபடுத்தாத அநேகர் இதே நபர்களை கர்த்தர் ஊழியத்திற்கு அழைக்கும் போது, ஐயோ எவ்வளவு தாழ்மை தெரியும் ஆண்டவரே, பர்மிஷன் வாங்கிட்டு வரும், சொல்லிட்டு டாட்டா காட்டிட்டு வரும். சரி, இந்த 3 விதமான நிலைமையிலே ஏதாவது ஒரு நிலைமையிலே நாம் யாராவது இருந்தால் மனம் திரும்புவோமா? மனம் திரும்பி அவர் அண்டை நம்ம ஏற்றுக்கொள்ள சொல்வோமா? தயவு செய் நம்மளுடைய மனதில் என்ன இருக்கிறது என்று பார்க்க, நம்மளுடைய மனதிற்கு இனிய பாதையிலே நாம் நடக்காமல் ஆண்டவருடைய மனதில் என்ன இருக்கிறது, அவர் என்னிடம் என்ன எதிர்பார்க்கிறார்? மகனே, நீ இப்படியாக இருக்க வேண்டும், நீ என் கட்டளைகளை யோசுவாவை பார்த்து சொல்கிறாரே, வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாம நேராய வசனத்துல பார்த்து போடா அப்படிங்கிறாரே யோசுவாவை பார்த்து ஆண்டவர். போப்பா இப்படின்னு சொல்றாரு யோசுவாவை பார்த்து. மோசவை பார்த்து அழகாய் வழி நடத்துகிறாரே தேவன். இப்படிப்பட்ட தேவன் உன்னையும் என்னையும் வழி நடத்த மாட்டாரா? யோசிச்சு பாருங்க. அவருடைய பாதையிலே நானும் நீங்களும் கடந்து செல்கிறோமா? அவருடைய மனதிற்கு இஷ்டப்படி நாம் நடந்து கொள்கிறோமா? சற்றே சிந்திப்போமா, தியானிப்போமா? எனக்கு அருமையானவர்களே, தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிடம் ஜெபத்தில் ஈடுபடும். அன்பின் தகப்பனே, உம்முடைய அன்பு பெரியதப்பா. நீர் எங்களை அழைக்க நாங்கள் தகுதி இல்லாதவர்கள் தான் ஆண்டவரே. ஆனாலும் எங்களை உம்முடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு எங்களை தகுதிப்படுத்துவீராக. எங்களுடைய தலைகளை தாழ்த்தி உம்முடைய பாதத்திலே வைத்து ஜெபம் செய்கிறோம். எங்கள் இருதயத்தை உம்மிடத்தில் ஒப்படைக்கிறோம். எங்கள் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும், எங்கள் விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய இருதயத்திலும் நீர் பேசுவீராக. என் ஜெபம் ஏறெடுக்கப்படும் என்று விசுவாசிக்கிறேன். அநேக நோயாளிகளுக்கு சுகம் தாரும் ஆண்டவரே. இந்த கொரோனா எவ்ரிவேர் ஆண்டவரே பெரிய பிரச்சனையா இருக்குது ஆண்டவரே. உமக்கு தெரியும் இது எதற்காக அனுமதிக்கப்பட்டது என்று உமக்கு தெரியும். அந்த பிரச்சனை நீங்கும் வரை இது கடந்து போவதில்லை, அதையும் நீர் அறிவீரப்பா. உம்முடைய வல்லமைக்காகவும் உம்முடைய மகத்துவத்துக்காகவும் நான் காத்திருக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.